Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel. KC Family and Class Special Hi. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நான் மீஷோல இருந்து தான் வாங்கியிருக்கிறேன். அந்த வகையில முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு தாமரைப்பூ. இது வந்து நம்மளுடைய பூஜை அறையில மட்டும் கிடையாது. ஹிந்துஸ், கிறிஸ்டின், முஸ்லிம் யாருனாலும் வீட்டை அழகுபடுத்துறதுக்காக இதை வந்து ஒரு டெக்கர் பீஸா யூஸ் பண்ணிக்கலாம். அழகான நிஜமாலுமே தாமரை பெட்டல் கலர்ல மெலிசா லைட் பிங்க்ல இருந்து ஆரம்பிச்சு டார்க் பிங்க்ல நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான மெட்டல் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டல் எதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளையற தன்மை இல்லை. நடுவில் வந்து பாத்தீங்கன்னா பித்தளையில கொடுத்துருக்காங்க இந்த விளக்கு பகுதி அண்ட் இதோடைய பாதம், அதாவது ஸ்டாண்ட் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பித்தளை இதுல கொடுத்துருக்காங்க. இந்த நடுவில் ஒரு நீடில் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுல எண்ணெய் விட்டு திரிய வந்து இந்த ஹோல்குள்ளர விட்டு நம்ம வந்து ஏற்றி வைக்கலாம். அதாவது இந்த ஓரங்கள்ல இங்க இருந்து திரி வராம சென்டர்ல இருந்து மொத்தமா இதுல எண்ணெய் இருக்கும். சென்டருக்குள்ள இருந்து அந்த எண்ணெயில நடுவுல இருந்து உங்களுக்கு வந்து திரி வந்து அந்த இடத்துல ஜோதி வந்து எரிஞ்சிட்டு இருக்கும், விளக்கு வந்து எரியும். அந்த மாதிரி இருக்கு. இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாம இன்னைக்கு வீடியோல காமிக்கக்கூடிய எல்லா ப்ராடக்டோடைய விலை வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கிரீன்ல வந்து அட்டாச் பண்றேன். அண்ட் இது எல்லாத்தையும் நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு கோட் இருக்கு. அந்த கோடை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின் கமெண்ட்லயும் நான் கொடுக்குறேன். அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்க சர்ச் பண்ணி மீஷோ ஆப்ல நீங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். சரி, பூஜை அறை சம்பந்தப்பட்டதே வந்து கொடுத்துட்டோமே, அடுத்ததும் அதே மாதிரியே ஒன்று காமிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகான மாலை, ஃப்ரேம்குள்ளேயே அடங்காத அளவுக்கு பெரிய மாலை. நான் உங்களுக்கு வந்து பாதியா காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு. இந்த பக்கம் வாசல்ல ஒரு பக்கம் நீங்க வந்து கதவுல மாட்டிடலாம், இந்த பக்கம் கதவுல வந்து மாட்டிடலாம். இந்த சென்டரையும் வந்து பாத்தீங்கன்னா இது இப்படி மாட்டிடலாம். இந்த மாதிரி நீங்க ரெண்டு பக்கம் மாட்டிட்டு இந்த சென்டர்ல இருக்குல்ல, அந்த சென்டர்ல இருக்கிறதுலயும் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இப்படி வச்சிட்டீங்கன்னா நடுவில் மட்டும் அது அழகா டிங் 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 அந்த மாதிரி உங்களுக்கு தொங்கிட்டு இருக்கும். இது வந்து கவர் தான், கவர்லயே செஞ்சிருக்காங்க. நம்ம வந்து இந்த பூல வாங்கும்போது கவர்ல போட்டு கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கலர் கலர் கவர்ல செஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அழகா இருக்குது. இந்த மாதிரி சென்டர்லயும் பெல் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னர்ல ரெண்டு பக்கம் ஹேங் ஆகுது பாருங்களேன், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லாங்கா கதவுக்கு கீழே வரைக்கும் வந்து ஹேங் ஆகுற அளவுக்கு இந்த மாதிரி பெரிய ஒரு பிளாஸ்டிக்ல பெல் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இது லைட் வெயிட்டா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. நேர்ல பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கு. நேர்ல பார்க்கும்போது அது பிளாஸ்டிக்னு அசிங்கமாலாம் தெரியல, ரொம்ப அழகாவே இருக்கு லுக் அண்ட் ஃபீல். இது வந்து பாத்தீங்கன்னா கிளீனிங் மெயின்டெனன்ஸ் ஈஸி, லைட் வெயிட்டா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் போர்ட், நல்லா ஸ்டர்டியா குவாலிட்டியா இருக்கக்கூடிய உடன் ஷாப்பிங் போர்ட் பார்க்க போறோம். எனக்கு இதுல பிடிச்ச விஷயம் என்னன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்குது. இது கொஞ்சம் தடிமன் வந்து கம்மியா இருக்கு, நல்லா ஸ்டர்டியா இருக்கு. ஒரே உடன் பீஸா இருக்கு. சில டைம்ஸ் வந்து இந்த இடத்துல பார்டர் மாதிரி ஒரு உடன் பீஸ் எக்ஸ்ட்ராவா அட்டாச் பண்ணிருப்பாங்க, இங்கே வந்து ரெண்டா செஞ்சிருப்பாங்க. அதுல என்ன ஆகும்னா தண்ணி பட அந்த உட் வந்து உறிஞ்சிட்டு உப்புன மாதிரி வந்துடும். அது வந்து நல்ல குவாலிட்டியா இருக்காது. இது மாதிரி உடன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கும்போது, ஷாப்பிங் போர்ட்ல வாங்கும்போது ஒரே உட் பீஸா இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கு, ஸ்டர்டியா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ்ல நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மீஷோல இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு முதல்ல உங்ககிட்ட வந்து மீஷோ ஆப் இருக்கணும். மீஷோ ஆப் உடைய டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அதை அவைல் பண்ண மறக்காதீங்க. நான் கொடுத்த லிங்கை யூஸ் பண்ணா மட்டுமே. அண்ட் நான் கொடுத்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது மட்டும் இல்லாம எனக்கும் கமிஷன்ஸ் கிடைக்கும். அந்த காசை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் பண்றேன், நிறைய ரிவ்யூஸ் கொடுக்குறேன் and நிறைய கிவ் அவேஸும் கொடுக்குறேன் அப்படின்றதையும் நான் இங்க சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காஃபி மக்ஸ் தான் பார்க்க போறோம். இது வாங்கும்போது பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப அழகா இதுல எழுதியிருக்க வேர்டிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ எம் ஹிஸ் குவீன். ஆமா, என்னுடைய ஹஸ்பண்டோட குவீன் தான் நான். அண்ட் ஐ எம் ஹர் கிங். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது, எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கப்பிள் கப். அதனால இது கிஃப்டிங் பர்பஸ்க்காக வாங்கல, கிவ் அவேக்காக வாங்கல, எங்களுக்காக நாங்க வாங்கியிருக்கோம். ஸோ வேலண்டைன்ஸ் டே வருது, யாரெல்லாம் இதை கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்க வீட்டுக்காருக்கு சீக்கிரமா ஆர்டர் போட்டு கிஃப்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா கிச்சன் ட்ராஷ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூடியோட இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் மாதிரி ஒன்று வரும். இது வந்து ஹேண்டில் மாதிரி இருக்கும். உங்களுடைய கிச்சன்ல வந்து கேபினெட்ஸ் இருக்கு, அதாவது இந்த ட்ராயர்ஸ்லாம் போனீங்களா, மாடலர் கிச்சன் அது இருக்குன்னா அதுல வந்து நீங்க வந்து அந்த ட்ராயரை வெளில எடுத்து அதை வந்து இப்படி மாட்டி விட்டுறலாம். இப்படி வந்து நீங்க இதுல மாட்டி விட்டுறலாம். இதுல வந்து ஒரு கவர் மாட்டி விட்டுட்டு இதை வச்சு இப்படி மூடிக்கலாம். சரிங்களா?
கிச்சன் நீங்க காய்கறி வேஸ்ட் ஏதாவது நீங்க கட் பண்றீங்க பீல் ஆஃப் பண்றீங்கன்னா கையோட உரிச்சு இந்த கவருக்குள்ள இப்படி போட்டுடலாம். ஸோ அப்பப்போ டஸ்ட்பின் போகாம இருக்கிறதுக்கும் அண்ட் கவுண்டர் டாப் வந்து கிளீனா நீட்டா வைக்கிறதுக்காகவும் அப்பப்போ மேடை வந்து எனக்கு வந்து சின்ன கிச்சன் தான் இருக்கு, சின்ன கவுண்டர் டாப். அடிக்கடி எனக்கு வந்து போய் போட முடியல, அப்படியே கசகசன்னு ஆயிடுது. கிளீனா இருக்கணும், நீட்டா இருக்கணும் சமைக்கும் போது நினைக்கிறவங்களுக்கு இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த கவர் வந்து இப்போ நான் எப்படி மாட்டுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுல வந்து கவரோட எட்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, டாப், அதை வந்து இந்த மாதிரி வெளில போடுறது. அடுத்தது இதை வந்து இதுக்குள்ள வச்சு ஃபிக்ஸ் பண்றது. அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க அழகா ஒரு பேக் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதான் ட்ராயர்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து இப்படி மாட்டிடுங்க. அவ்வளோதான், இப்படி ஆயிடுச்சு. சமைச்சு காய்கறி எல்லாம் நீங்கள் உரிச்சு இது வந்து டஸ்ட்பின் மாதிரி நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டெம்பரரி டஸ்ட்பின் தான், டஸ்ட்பினாவே யூஸ் பண்ணக்கூடாது. காய்கறியோட வேஸ்ட்லாம் இருக்குது பாருங்க, நம்ம பீல் ஆஃப் பண்ணுறது, அதெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் தான். இதெல்லாம் செய்யும்போது கை ஏதாவது ஆச்சுன்னா டக்குன்னு நம்ம போயிட்டு கையை வந்து அலம்பிட்டு உடனே நைட்டிலேயே தொடச்சிடும். அந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்களுக்கு கறி துணிலாம் வீட்டில் இருக்கும், வேஸ்ட் கிளாத்லாம் இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து டக்குன்னு தொடச்சிடுவோம். வேஸ்ட் கிளாத் வந்து அடுப்பங்கரையில் ஏற்றி இறக்க துடைக்க அதுக்கெல்லாம் வச்சுக்கோங்க. தனியாக நம்ம கை மட்டும் துடைக்கிறதுக்கு ஒரு குட்டி டவலோ இல்லைனா நம்ம வீட்டிலேயே கூட வேஸ்ட் காட்டன் அழகாக ஸ்கொயராக கட் பண்ணி ஒரு துணி வந்து நம்ம கை துடைக்கிறதுக்குனே வச்சுக்கோங்க. அதை வந்து மாட்டுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும் இல்லைங்களா. சின்ன கிச்சன் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன கிச்சன் இருக்குன்னா அது மாட்டுறதுக்கு ஒரு இடம் தேவை இல்லைங்களா. அதுக்கு வந்து இந்த மாதிரி செட் ஆஃப் 2 வந்து ஸ்டாண்ட் வருது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டோர் கேபினட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதில் வந்து நீங்கள் இப்படி மாட்டிடலாம். இந்த மாதிரி கேபினட்ஸ் இல்லாதவங்களுக்கு ஜன்னலில் கிரில்லாம் இருக்கும். கிச்சனில் கண்டிப்பாக ஜன்னல் இல்லாமல் இருக்காது, அங்கே ஒரு கிரில் வரும். அந்த கிரில்ல கூட நீங்கள் இப்படி வேணா இப்படி மாட்டி விட்டுலாம். அப்படி இல்லைன்னா சிங்க் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடப்பாக்கல் இருக்குது பாருங்கள், அந்த கடப்பாக்கல்ல கூட இப்படி வேணா நீங்கள் மாட்டி விட்டுலாம். இது வெளில நீட்டிட்டு வந்து இங்கே தொங்கிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து இப்படி மாட்டிட்டு இப்படி தொங்கிட்டு இருக்கும்போது இதுல வந்து நீங்க டவலை காய வச்சுக்கலாம். டக்குனு கையை இப்படி தொடச்சிட்டு வந்துடலாம். ஒரு வாட்டி அந்த டவல்ல வந்து நீங்க தொடச்சிக்கலாம். ஸோ கிச்சன் பத்தி பேசிட்டு இருக்கும்போது சுத்தபத்தம் பத்தி பேசும்போது சம்டைம்ஸ் இந்த வெள்ளிக்கிழமை விளாக்லாம் போடும்போது நான் அழகா புடவை கட்டிடுவேன். நல்லா பார்த்து வாங்கின புடவையா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி விசேஷ நாள் பொங்கல் தீபாவளி அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகான புடவையை வாங்கிட்டு அடுப்பங்கல்ல வரைஞ்சு கட்டி போய் வேலை செய்யும் போது டக்குன்னு ஏதாவது ஒண்ணு மேல தெரிச்சிடும், அழுக்காயிடும். அதெல்லாம் தெரிக்காம இருக்கிறதுக்கு ஏப்ரான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை நம்மளாம் யூஸ் பண்றோமா இல்லையான்னு தெரியல. ஏங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, செஃப் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுமா, நம்மளும் யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு நானும் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் பெண்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்ல எனக்கு வந்து கிடைச்சிருக்குது. என்னுடைய ஃபேவரட் கலர். என் முகத்துல வந்து சந்தோஷமா இருக்கு. சீரியஸ்லி 1-2 பேர் வந்து நான் இந்த மாதிரி பேசும்போது கமெண்ட் பண்றாங்க, ஓவரா எக்ஸ்பிரஸ் பண்றாமா அப்படின்ட்டு. என்னங்க பண்றது, ட்ரெயின்டு கிளாசிக்கல் டான்சர் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குழந்தையில இருந்தே நான் எக்ஸ்பிரசிவ் பர்சன் தான். அது நேச்சுரலா வருது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது பின்னாடி கட்டுறது, பின்னாடி கட்டிக்கலாம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா அடடா நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்றாளே இவ, கிச்சன்ல நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் சொல்றாளே இவ அப்படின்ற மாதிரி சில பேர் கண்டிப்பா நினைப்பீங்க, ஒத்துக்குவீங்க. ஆமாக்கா நீங்க சொன்னதெல்லாம் ரைட்டுன்றவங்க ப்ளீஸ் அதே மாதிரியே கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த டப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டப்பா. இது வந்து கேடியா யூஸ் பண்ணிக்கலாம், 2-in-1 டப்பா. சோப் டிஸ்பென்சராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கேடினா ஒன்றும் இல்லை, சோப் சொல்யூஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு டப்பா. அண்ட் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் இருக்கு பாருங்க, அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய டப்பாஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது தனியா வச்சுக்கலாம். அடுத்தது இது ஒன்று தனியா வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா சாமான் தேய்க்கிறதுக்கு லிக்விட் டிஷ் வாஷர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லிக்விட் டிஷ் வாஷரை வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து தான் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ தண்ணியும் எவ்வளோ வேணுமோ அதையும் சேர்த்து இதிலே நீங்கள் கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சுட்டு இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதோட சேர்த்து நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்களேன், இப்படி ப்ரெஸ் பண்ணால் உள்ளே இருக்க சோப் வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக வெளில வரும். நான் ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே இருக்க ஸ்ப்ரிங் அழுத்துறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதா உங்களுக்கு? இப்படி பிரஸ் பண்ணும்போது உள்ள அந்த ஸ்ப்ரிங் வந்து அழுத்துது, இந்த ஹோல்ஸ் வழியா உங்களுக்கு வந்து அந்த சோப் வந்து வெளில வரும். அப்படி வெளில வரும்போது இங்க பாருங்க, இப்படி ஒரு அழுத்தி டக்குன்னு எடுத்தோம்னா இதுல வந்து சோப் வந்துடும். அப்படியே நம்ம வந்து பாத்திரம் கழுவிக்கலாம். இது இல்லாத போது நம்ம என்ன செய்வோம், அதுக்குன்னு ஒரு குட்டி பவுல் வைப்போம். அதுல கொஞ்சம் டிஷ் வாஷர் ஊத்திட்டு தண்ணியும் ஊத்திட்டு அதை கலந்து வச்சுக்குவோம். நம்ம பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு சப்போஸ் அது எக்ஸ்ட்ரா இருக்குன்னா ஐயோ வீணாயிட வேணாம்னு கீழே ஊத்திடுவோம். அண்ட் அது கீழே ஊத்தாம வேஸ்ட் பண்ணாம நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான லிக்விட் நீங்க இதுல செஞ்சு வச்சிட்டீங்கன்னா தேவைன்றது அப்பப்போ எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து புழிஞ்சு க்ளீன் பண்ணிட்டு திருப்பி இது மேலேயே வச்சுக்கலாம். ஸோ தேவையானதை யூஸ் பண்றதுக்கு, கிச்சனை நீட்டா கிளீனா வச்சுக்கிறதுக்கு, துர்நாற்றம் இல்லாம வச்சுக்கிறதுக்கு, அடுத்தது ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகாம கீழே கொட்டாம எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு.
மார்ஜின்லாம் வேணாம் சிஸ்டர், எனக்காக நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், அப்போ நான் மார்ஜினில் என்ன சிஸ்டர் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா, ப்ராடக்டோடைய ஒரிஜினல் வேல்யூ வந்து 300னா மார்ஜின்லேயும் அது அப்படியே காப்பி பேஸ்ட் தான். 300னா 300. ஃப்ரெண்ட்ஸ், மீஷோ ஆப்பில் சப்போஸ் நான் இந்த சாரியை தான் வந்துட்டு கஸ்டமருக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாரியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், விஷயங்கள்லாம் செக் பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்துட்றேன், கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வரும். எத்தனை கவுண்ட் வேணும்னு கேட்கும். பேமெண்ட் மெத்தடில் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருவோம். கஸ்டமர்கிட்டேருந்து பேமெண்ட் வாங்கிக்கிற மாதிரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ஆக்சுவல் ப்ரைஸ் 306 rupees. கஸ்டமர்கிட்டேருந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கு பாருங்கள். அந்த மார்ஜின் அந்த அமௌண்ட்டில் வந்து நான் 406 rupeesனு கொடுக்குறேன். மீஷோக்கு வந்து 306 rupees போயிடும், எனக்கு வந்து 100 rupees வந்துடும். கஸ்டமர்கிட்டேருந்து டோட்டலாக 406 rupees வாங்குவாங்க. கஸ்டமருடைய ஷிப்பிங் அட்ரஸை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்ஜின் வச்சு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை பார்த்த உடனே நான் காமிச்ச உடனே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சைட்ஸ் வியூ காமிச்சிடுறேன். இந்த மாதிரி இருக்குது. இதை பார்த்த உடனே இந்த படத்துலலாம் நான் பார்த்துருக்கேன், இந்த ஒயராக போகிற ஒரு கட்டில் இருக்கும், அது மாதிரி இருக்குது. கயிறு கட்டில், கைத்து கட்டில்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டு தான் நினைக்கிறேன். ஒரு ஊர்கா பிக்கல் கம் ஸ்டோரேஜ் டப்பான்னு வச்சுக்கலாம். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டோரேஜ் டப்பா, இந்த ஊர்காலாம் ஸ்டோர் பண்ணுற டப்பாவை காட்டும் போதெல்லாம் நான் சொல்லக்கூடிய அதே ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன். இந்த பிளாஸ்டிக் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது, ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி. சுமார்னும் சொல்ல மாட்டேன், சூப்பர்னும் சொல்ல மாட்டேன், ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த குவாலிட்டி சொல்லுவேன். ஆனால் இந்த ஸ்பூன் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் தான். ஏன் அப்படி இருக்குன்னே தெரியல. எல்லா ஸ்பைஸ் ஸ்டார்லையும் மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்டிங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க. நான் இந்த வடுமாங்காய் உள்ளே போடுறேன்னா அதை நோண்டி எடுக்கும் போது இது உடச்சிக்குமோ அப்படின்ற அளவுக்கு இது வந்து வளவலன்னு தான் இருக்குது. நானே கையில் போட்டு அழுத்தினா உடஞ்சிரும், அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அந்த இந்த ஸ்டாண்டுடைய குவாலிட்டி, இந்த டப்பாவோட குவாலிட்டிலாம் ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட்டுங்க, நல்லா பெருசா இருக்குது. இது எவ்வளவு பெருசுக்கு எவ்வளவு பெருசு அப்படின்ற மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சா ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன், இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். இதோட ஐடியா வச்சு நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்ல இருக்கு. குழந்தைலாம் உங்க வீட்டுல இருக்கு, கீழே வந்து விளையாட போடுறோம் அப்படின்னாக்கா நீங்க இதெல்லாம் போட்டு விளையாட்டு ஜாமான்லாம் கீழே போட்டு இந்தப்பா விளையாடுப்பான்னு போட்டுடலாம். சப்போஸ் குழந்தைங்களுக்கு இந்த ஷீட் வந்து ஹீட்டு வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கு மேல ஒரு டவலை போட்டு விளையாடுப்பா ஈரம் பண்ண டவலை பண்ணிட்டு மாத்திக்கலாம். நம்ம அதுக்காக வாங்கிக்கலாம். 3 வயசு 4 வயசு 5 வயசு குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்க குழந்தைங்களுக்கு வந்து சுசு போறது வந்து மறக்க வைக்கிறீங்க அப்படின்னா குழந்தைங்களை தனியாகவும் படுக்க வச்சிட முடியாது, பயப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஷீட் நல்லா, ஏன்னா வளர்ந்த பிள்ளைங்க யூஸ் பண்ற அளவு நல்லா பெரிய ஷீட்டாகவே இருக்கு. இந்த மாதிரி ஷீட் வந்து நீங்க பெட்ல போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு 2 லேயர் ஆஃப் காட்டன் கிளாத்ஸ், பழைய காட்டன் பெட்ஷீட்ஸ், உங்களோட நைட்டிஸை ஒரு 2-3 லேயர் கூட போடலாம். போட்டு நீங்க வந்து குழந்தைங்களை தூங்க வச்சிடலாம். அந்த காட்டன் கிளாத்தை மட்டும் நனைஞ்சிரும், அதை மட்டும் எடுத்து சப்போஸ் தெரியாம நம்ம வந்து எழுப்பாம விட்டுட்டோம், டயர்ல தூங்கிட்டோம், குழந்தைங்க வந்து பெட்ல போயிட்டாங்கன்னா கூட பெட்டு வீணாகாது. இதுக்கு மேல இருக்க துணியில தான் வந்து நனையும். அந்த துணியை எடுத்து போட்டு நம்ம கிளீன் பண்ணி போட்டுடலாம். பெட்டை வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணிடும். அந்த குழந்தைக்கு மட்டும் தனியா ஒரு ப்ரொடெக்டர் ஷீட் மாதிரியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட். இந்த ட்ரைபாட் வந்து பாத்தீங்கன்னா நிஜமா குழந்தை பாப்பா மாதிரி தான் இருக்கு. எங்க வீட்டுல இருக்கக்கூடிய நான் வீடியோஸ் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரைபாட்லாம் பார்க்கும்போது ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு ட்ரைபாட் தான். அப்புறம் எதுக்குமா இதெல்லாம் நீ காட்டுறதுக்கு வந்துட்டு அப்படின்னு நீங்க கேட்கலாம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு இது யூஸ் ஆகும். அது யாருக்கு நான் சொல்றேன், ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, வெயிட்டும் கம்மியா இருக்கு, டக்குனு இந்த வெளில தூக்கிட்டு போறதுக்கு வரதுக்குலாம் யூஸ் ஆகும். என்கிட்ட இருக்க ட்ரைபாட்லாம் இதுவே திக்கா இருக்கும், அதை விட அது இதெல்லாம் திக்கா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மெலிசா இருக்கு, லெக் பீஸை விட கொட்டியா இருக்குன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு கொட்டியா இருக்கு. நல்லா இவ்வளோ ஹைட்டுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ராட் வந்து இருக்குது. அதை நார்மல் ட்ரைபாட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அந்த 360 டிகிரி ரொட்டேட்டா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது ஒரு 3 ஸ்டெப்க்கு வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே இதுல இருக்குது. இதுக்கு வந்து செட்டா மேல வந்து ஃபோன் செட் பண்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமராக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், மொபைல் ஃபோனுக்கு வந்து இது யூஸ் ஆகும். சரி, மொபைல் ஃபோனுக்கு யூஸ் ஆகுது, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் தான் பார்க்க போறீங்க. நான் அப்படி தலையை ஆட்டி பேசும்போது யாரெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்க, கவனிக்காதவங்க கவனிச்சுக்கோங்க, தெரியும் அது என்ன அப்படின்றது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்செட் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி வயர் எல்லாமே நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை நான் தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கேன், எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஆஃப் ஆயிடுச்சு, இங்கேயே பட்டன் அழுத்தினாக்கா ஆஃப் ஆயிடுது. அழகா இருக்குது, நல்லா ஒரு ஒயிட் கலர்ல சூப்பரா இருக்கு, குட்டியா இருக்குது.
இந்த ஒயர்லாம் வச்சுக்கிட்டு ஹேசல் ஃப்ரீயாக நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். மேக்னெட்லாம் ஏதாவது இருக்குதா அப்படின்லாம் செக் பண்ணி பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்படி காதில் மாட்டிக்கலாம். ப்ளூடூத்தில் வந்து நீங்கள் ஃபோனோட இதை வந்து பேர் பண்ணிக்கலாம். பேர் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பாட்டு கேட்டுக்கலாம். இதில் பாட்டு மட்டும் இல்லை, நீங்கள் ஃபோன் பேசுறது எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பெண்கள் ஆஃபீஸ்க்குலாம் போகும்போது ட்ராவல் எல்லாம் போர் அடிக்கும் போது போயிட்டு இருக்கீங்க, வந்துட்டு இருக்கீங்க. இது ஆண்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுமா, ஆண்கள் மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுமா? கிடையாது, பெண்களும் யூஸ் பண்ணுறோம், பெண்களும் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் ரிவ்யூ பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது, நல்லா வேலை செய்யுது. மீஷோவில் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து வாங்கினது கிடையாது. 1-2 நம்ம கிச்சனுக்கு தேவையானதான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நான் வாங்கினா நல்லா இருக்குமோ அப்படின்னு டவுட்டில் தான் வாங்கினேன். நிஜமாவே 5 on 5 ஸ்டார். 5 ஸ்டாருக்கு 5 ஸ்டார் நான் கொடுப்பேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. குவாலிட்டி, லுக் அண்ட் ஃபீல், டச் அண்ட் ஃபீல், வேலை செய்கிறது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வருது. பாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து பேர் ஆகுது. இந்த மாதிரி ஒரு டப்பா அடுத்தது வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இப்படி ஓப்பன் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் வந்து இப்படி வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். சார்ஜ் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் எரியுது. சார்ஜ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் எரியாது. இதுக்கு சார்ஜர் ஒயரும் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் பின்னாடி வந்து நீங்கள் இதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயரை வந்து மாட்டி விட்டுடலாம். மாட்டி விட்டு இது வந்து சார்ஜரில் சொருக்கி வரதுனால விட்டுடலாம். சிஸ்டம், லேப்டாப் எதில் வந்தாலும் நீங்கள் வந்து வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ சார்ஜ் ஏறி முடிச்ச உடனே நீங்கள் அழகாக வந்து கழட்டிட்டு பேர் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவலுக்குலாம் கொண்டு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். லாஸ்ட் நம்ம பெண்களுக்கான சூப்பரான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் ஆர்கனைசர். இதே கலரில் என்கிட்ட ஏற்கனவே ஒரு செட் இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய சாரீஸ் வாங்கி நிறைய சாரீஸ்க்கு நான் ப்ளவுஸாக தச்சு வாங்கிட்டு இருக்க காரணத்தினால அது ஃபுல்லாகிடுச்சு. என்கிட்ட சாரீஸ் நிறையா இருக்கும், ப்ளவுஸே இல்லாமல் இருந்தது. இப்போ ப்ளவுஸாக தச்சு தள்ளுறேன். எல்லா ப்ளவுஸுடைய ஆர்கனைசரும் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அடுத்த செட்டு வாங்குவோமே அப்படின்ட்டு இது செட் ஆஃப் 4 வாங்கியிருக்கேன். சேம் அதே கலர் அதே சைஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ தட் வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணும்போது அழகாக பிங்க் கலரில் ஒரே மாதிரி தெரியுமே அப்படின்றதுக்காக. இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவரில் தான் இருக்குது. நீங்கள் அழகாக அடுக்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னாக்கா என்னென்ன கலரில் ப்ளவுஸ் இருக்குன்றதை நீங்கள் இங்கேயே பார்த்துக்க முடியும், பார்த்துட்டு அழகாக எடுத்துக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ப்ராடக்ட்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே போயிட்டு இருக்கு. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பாய்.